வெல்கம் டு நியூ செமஸ்டர் அண்ட் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6th டேர்ம் 2ல் உள்ள சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 நேஷ்னல் சிம்பிள்ஸ். இந்த யூனிட் வந்து ரொம்ப சிம்பிளான யூனிட் தான். இதில் வந்து நம்மளோட நேஷ்னல் சிம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க இந்த பேனியன் ட்ரீ, எலிஃபண்ட், டைகர், பீகாக், அப்புறம் இந்த ஸ்னேக்கு, அப்புறம் ரிவர் டால்ஃபின், லோட்டஸ், இது எல்லாமே நம்மளோட நேஷ்னல் சிம்பிள் தான். இந்த பிக்சரில் கொடுத்துருக்க எல்லா விஷயங்களும் நம்மளோட நேஷ்னல் சிம்பிளில் தான் வரும். அதுதான் நம்ம படிக்க போகிறோம். அந்த நேஷ்னல் சிம்பிள் எந்த இயர் வந்தது, எப்போ வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, கீழே ரைட் சைடில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அது மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அது ஃபுல்லாக வேலனன் பொன்னின்னு சும்மா கான்வர்சேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க போகிறது கிடையாது. நான் அப்புறம் இந்த பாக்ஸில் உள்ளது, அப்புறம் டூயினோ சீரீஸ், இதெல்லாம் தனியாக டூயினோ சீரீஸ் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். இப்போ இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பாருங்க, the dolphins that live in the rivers have a long snout similar to the gharial crocodiles. Just like birds, they use the ultrasound waves to catch their prey. They are essentially blind. இதில் என்ன விஷயம் இருக்குன்னா, the டால்ஃபின்ஸ்க்கெல்லாம் ஸ்னவுட்னா அதோட மூக்கு மாதிரி ஒன்று நீளமாக இருக்கும் அந்த டால்ஃபின்ஸ்க்கு. அந்த ஸ்னவுட்லாம் எதுக்கு சிமிலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரியல் குரோக்கோடைல்ஸ்க்கு சிமிலராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பேட்ஸ் மாதிரி அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை வச்சு தான் டால்ஃபின்ஸ் வந்து அதோட இறையை கண்டுபிடிக்குமா. அது வந்து தே ஆர் எசென்ஷியலி பிளைண்ட். எல்லா டால்ஃபின்ஸுமே கண்ணு தெரியாது. டால்ஃபின்ஸ்க்கு கண் பார்வை அவ்வளவாட்டு கிடையாது. அது பேட் மாதிரி அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை வச்சு தான் அதோட இறைய பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. டால்ஃபின்ஸோட ஸ்னவுட் எப்படி இருக்குன்னா கேரியல் குரோக்கோடைல்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு கண்ணு அவ்வளவாட்டு தெரியாது. அது பேட்ஸ் மாதிரி, வவ்வால்கள் மாதிரி அதோட அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை வச்சு தான் அதோட இறைய பிடிக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் பாயிண்ட்டு. அடுத்தது பாருங்க, the river is 2525 கிலோமீட்டர் லாங். எந்த ரிவர் பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா கேஞ்சஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. கேஞ்சஸோட லென்த் என்ன பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர் லாங் அண்ட் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. இப்போ இந்தியாவோட லாங்கஸ்ட் ரிவர் என்னன்னா கங்கா. அதோட லென்த் எவ்வளோனா 2525 கிலோமீட்டர், 2525 கிலோமீட்டர். இதுதான் இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர். பிரம்மபுத்திராவோட லென்த் வந்து 3848 கிலோமீட்டர். ஆனால் அது வந்து இதோட பிரம்மபுத்திரா 3848, கங்கா வந்து 2525. ஆனால் லாங்கஸ்ட் ரிவர் நம்ம இந்தியாவில் இருக்கிற லாங்கஸ்ட் ரிவர் வந்து கங்கான்னு சொல்கிறோம். ஏன்னா பிரம்மபுத்திரா வந்து பாதி தான் இந்தியாவில் ஃப்ளோ ஆகும். பாதி. இப்போ இந்தியா எப்படி இருக்குதுன்னா, இங்கே பக்கத்தில் உள்ள கண்ட்ரி நேபாள் அந்த இடத்துல தான் இருந்து தான் வரும். அது வந்து இந்தியாவில் வந்து ஃபுல்லாக பாயாது, பாதி தான் இந்தியாவில் பாயும். அதனால அதை நம்ம இந்தியாவுக்குள்ள ரிவருன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதனால கங்கா இந்தியா ஃபுல்லாக பாயிறதுனால, அதாவது கங்காவோட முழு ரிவரும் இந்தியாவில் பாயிறதுனால நம்ம அதை தான் லாங்கஸ்ட் ரிவராக எடுத்துக்கிறோம். அதோட லென்த் வந்து 2525. பிரம்மபுத்திரா லாங்கு தான், அதோட லென்த் 3848. ஆனால் அது ஃபுல்லாக இந்தியாவில் பாயிறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, the kind of mango is known as Imam Pasand, a variety of mango that was cultivated during the Mughal reign for the royal family. இது என்னன்னா சும்மா ஒரு மேங்கோ பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ என்னன்னா இமாம் பசாந்த் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் மேங்கோ. இப்போ அல்ஃபோன்சா அந்த மாதிரிலாம் மாம்பழம் இருக்குல்ல, அதே மாதிரி இமாம் பசாந்த் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் மாம்பழம் வந்து ஸ்பெஷலாக முகலாய ராயல் ஃபேமிலிக்குனே கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த மேங்கோட வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இமாம் பசாந்த். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் எங்க இருக்கு அப்படின்னா ஹவுரால இருக்கு. ஹவுரா வந்து கல்கட்டால இருக்கு. இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஹவுரால இருக்கு. ஹவுரா வந்து கல்கட்டால இருக்கு.
என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஹவுரால இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பெரிய பேனியன் ட்ரீ இருக்குமா. அதே மாரி ஒரு பெரிய பேனியன் ட்ரீ வந்து சென்னையில உள்ள அடையார்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். இது அவ்வளவு முக்கியம் கிடையாது. இதுல முக்கியம் என்னன்னா, இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் எங்க இருக்கு? ஹவுரால, கல்கட்டால. அடுத்தது இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் கான்வர்சேஷன் தான். அதுக்கு இந்த சைடு வாங்க. என்னன்னா, கிங் கோப்ரா இருக்குல்ல, ராஜநாகம். கிங் கோப்ரா இஸ் த ஒன்லி ரெப்டைல் தட் பில்ட்ஸ் அ நெஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் அண்ட் reproduces. பறவைகள் கூடு கட்டி முட்டை போடுற மாதிரி, முட்டையிடுற மாதிரி கிங் கோப்ராவும் அதுவாகவே கூடு கட்டி கூடு கட்டி ரீப்ரொடியூஸ் பண்ணுமா. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்னேக்கோட ஆவரேஜ் லென்த் எவ்வளோ இருக்குன்னா 18 ஃபீட். மனுஷனோடது 6 ஃபீட் தான். இது மனுஷனோட நம்மளோட ஹைட்டை விட 3 மடங்கு அதிகம். 18 feet and is the longest of the poisonous snakes. பாய்ஸ்னஸ் ஸ்னேக்ஸில் லாங்கஸ்ட் ஸ்னேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிங் கோப்ரா தான். இது வந்து பில்ட்ஸ் அ நெஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் அண்ட் ரீப்ரொடியூசஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட லென்த் எவ்வளோனா 18 feet, அதாவது மனுஷனை விட 3 மடங்கு அதிகம். அப்புறம் இதுதான் லாங்கஸ்ட் ஆஃப் த பாய்ஸ்னஸ் ஸ்னேக்ஸ். அப்புறம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த இமேஜ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்தது இது ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி வாங்க. இந்த பாக்ஸும் பார்த்தாச்சு. இந்த அதர் சிம்பிள்ஸ் ஆஃப் கண்ட்ரிக்கு கீழே நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குல்ல, அதுக்கு வாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரை கலர் ஃப்ளாக். நம்ம ஃப்ளாக் வந்து ஒரு ட்ரை கலர் ஃப்ளாக். The saffron at the top represents valor and sacrifice. இந்த saffron இருக்குல்ல மேலே, இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வேலர் அண்ட் சாக்ரிஃபைஸ். வேலர்னா தைரியம் அண்ட் தியாகம். நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து தைரியமாக அவங்களோட உயிரை தியாகம் பண்ணி தான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் த வேலர் அண்ட் சாக்ரிஃபைஸ். கிரீன் அட் த பாட்டம் ரெப்ரசன்ட் ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. பசுமை, செழிப்பு, இதெல்லாம் எது ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த க்ரீன் கலர். த ஒயிட் பேண்ட் அண்ட் பிட்வீன் ரெப்ரசன்ட் ஹானஸ்டி, பீஸ் அண்ட் பியூரிட்டி. ஹானஸ்டி, பீஸ் அண்ட் பியூரிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணது என்னதுன்னா இந்த ஒயிட் கலர். அடுத்தது த அசோக சக்ரா ஆன் த வீல் அண்ட் நேவி ப்ளூ ரெப்ரசன்ட் ட்ரூத் அண்ட் பீஸ். இந்த நடுசில் உள்ள அசோக சக்ரா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ட்ரூத் அண்ட் பீஸ். ஒயிட்டையும் அசோக சக்ராவையும் குழப்பிடக்கூடாது. ஒயிட் என்னன்னா ஹானஸ்டி, பீஸ் அண்ட் பியூரிட்டி. நேவி ப்ளூ அசோக சக்ரா எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ட்ரூத் அண்ட் பீஸ். இதில் முக்கியமாக நீங்கள் அசோக சக்ரா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சாஃப்ரான், ஒயிட்டு, க்ரீனு சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். அசோக சக்ரா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு மோஸ்ட்டாக புக்கில் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அசோக சக்ரா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா ட்ரூத் அண்ட் பீஸ். அடுத்தது our national flags length and width proportion is 3:2 respectively, and Ashoka Chakra has 24 spokes in it. இந்த நேஷ்னல் ஃப்ளாகோட width எப்படி இருக்குன்னா இது வந்து 3, இது வந்து 2, அதாவது 3:2 ரேஷியோவில் இருக்கணும். இந்த லென்த் வந்து 3லையும் வித்து வந்து 2லையும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அசோக சக்ரால இப்படி ஸ்போக்ஸ் என்னென்னா இப்படி நிறைய லைன்ஸாக போட்டிருக்குல்ல, உள்ள லைனாக இப்படி கோடு மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஸ்போக் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 ஸ்போக்ஸ் இருக்கும். இவ்வளோ தான் நேஷ்னல் ஃப்ளாக் பற்றி. அந்த நேஷ்னல் எம்ப்ளம் பற்றி பார்க்கலாம். The 4 lines on the top of the Ashoka. The 4 lines on the டாப் ஆஃப் அசோகா. இதில் ஃபுல்லாக இந்த பாக்ஸில் நம்ம பார்த்துட்டு அந்த பாக்ஸை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். The 4 lines on the top of Ashoka pillar at Saranath was chosen to be a national emblem. இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். அசோகா இது சாரநாத் பில்லரில் உள்ள அந்த எம்பளத்தை தான் நம்ம நேஷ்னல் எம்பளம் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். The national emblem was accepted on, இது எப்போ அக்செப்ட் பண்ணாங்கன்னா 26th January 1950, கரெக்டாக ரிபப்ளிக் டே அன்னைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 26th January 1950. இது எந்த டே அக்செப்ட் பண்ணது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தது நேஷ்னல் சாங் எப்போ அக்செப்ட் பண்ணாங்க, அது மாதிரி நேஷ்னல் ஃப்ளாக் எப்போ அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்போ குழப்பம். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுருக்கோங்க. நேஷ்னல் எம்ப்ளம் வந்து 26th January 19. அதுக்கப்புறம் அப்படி அடுத்த சைடு வாங்க. அந்த நேஷ்னல் எம்ப்ளத்தில் அடியில் என்ன எழுதியிருக்கோம்னா சத்தியமேவ ஜெயதே. அதுக்கு மீனிங் என்னென்னா ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ்னு எழுதியிருக்கோம்.
அந்த நேஷ்னல் சிம்பல் வந்து 2 பார்ட்டாக டிவைடாக இருக்கும். என்னன்னா இது மேலே இருக்கிறது ஒரு பார்ட்டு, கீழே இருக்கிறது ஒரு பார்ட்டு. இதான் 2 பார்ட்டாக டிவைடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பர் பார்ட்டில் என்ன இருக்குன்னா ஹேஸ் 4 lions facing the north, south, east and west. This is on a circular pedestal. இந்த இடத்துல சர்க்குலராக ஒரு பெடஸ்டல் மேலே 4 lion இருக்கும். நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி. இதுதான் அப்பரில் இருக்கும். லோவர் பார்ட், இந்த பார்ட்டில் என்ன இருக்கும்னா லோவர் பார்ட் has an elephant, a horse, a bull and a lion. 4 அனிமல்ஸ் இருக்கும். என்னலாம்னா elephant, horse, bull and a lion. The wheel of righteousness is placed between them. இந்த ஒவ்வொரு அனிமலுக்கு நடுவுலையும் இந்த wheel of righteousness, அந்த நம்மளோட ஃப்ளாக்ல நடுவில் அசோக சக்கரம் இருக்குல்ல, அதுதான் இதுதான் இந்த வீல் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். வந்து ஒவ்வொரு அனிமலுக்கு நடுவில், இப்போ வந்து இது வந்து புல்லுக்கும் ஹார்ஸுக்கும் நடுவில் ஒரு வீல் ஆஃப் இது, அப்புறம் வந்து ஹார்ஸுக்கும் எலிஃபெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு வீல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதுதான் 2 பார்ட்டாக இருக்குது, அப்பர் பார்ட் அண்ட் லோவர் பார்ட். அப்பர் பார்ட்டில் 4 எலிஃபெண்ட்ஸ் இருக்கும், லோவர் பார்ட்டில் 4 அனிமல்ஸ் இருக்கும். 4 அனிமல்ஸ் எதுலான்னா எலிஃபெண்ட், ஹார்ஸ், புல் அண்ட் அ லயன். இதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பாக்ஸில் ஸ்கிப் பண்ணிட்டு நேஷ்னல் ஆந்தம் பார்க்கலாம். எது நேஷ்னல் ஆந்தம்னா ஜனகணமன இருக்குல்ல, அதுதான் நம்மளோட நேஷ்னல் ஆந்தம். இது ஆந்தம் எழுதினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாருன்னா பெங்காலி. இப்போ நேஷ்னல் ஆந்தமோட என்ன லாங்குவேஜில் இருக்கும்னா ஒரிஜினலில் வந்து பெங்காலியில் இருக்கும். திஸ் வாஸ் டிரான்ஸ்கிரிப்டட் இன் ஹிந்தி அண்ட் வாஸ் அக்செப்டட் பை த கான்ஸ்டியூஷன் ஆன் 24th January 1950. இது வந்து அவர் ஒரிஜினலாக பெங்காலியில் தான் எழுதியிருப்பார் ரவீந்திரநாத் தாகூர். ஆனால் அதை வந்து ஹிந்தியில் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. ஹிந்தியில் டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. எப்போ அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா 24th January 1950. இப்போ நேஷனல் எம்ப்ளம் வந்து 26th January 1950 அக்செப்ட் பண்ணுவாங்க. நேஷனல் ஆந்தம் வந்து 24th January 1950. நேஷனல் ஆந்தம் அக்செப்ட் பண்ணி 2 நாளுக்கு அப்புறம் தான் இந்த நேஷனல் எம்ப்ளம் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் எம்ப்ளம் வந்து கரெக்டாக 26th January ரிபப்ளிக் டே அன்னைக்கு நேஷனல் ஆந்தம் வந்து ரிபப்ளிக் டேக்கு 2 நாள் முன்னாடி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரூல்ஸ் டு பி அப்சர்வ்ட் வைல் சிங்கிங் த நேஷனல் ஆந்தம். இதில் முக்கியமான ரூல் என்னென்னா திஸ் ஆந்தம் ஹேஸ் டு பி சங் அட் அ டியூரேஷன் ஆஃப் 52 seconds. 52 செகண்ட்ஸில் இந்த ஜனகணமனை நம்ம பாடி முடிச்சிடணும். எத்தனை செகண்ட்ஸ்லனா 52 seconds. அப்புறம் கீழே த சாங் வந்தே மாதரம். வந்தே மாதரம்னு ஒரு சாங் இருக்குது, அப்படி இருக்குல்ல, அது வந்து யார் எழுதுனான்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் இந்த சாங்கை எழுதியிருப்பாங்க. எப்போ எழுதியிருப்பாங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டில் வந்து நிறைய ஊக்கம்லாம் தேவைப்படும்ல, அந்த மாதிரி டைமில் வந்தே மாதரம் பாட்டு வந்தது. வாஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் டு த பீப்புள் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். இட் ஹாஸ் அன் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வித் ஜனகணமன. ஜனகணமன வந்து நம்மளோட நேஷ்னல் ஆந்தம். அந்த நேஷ்னல் ஆந்தம்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் எதுக்கு இருக்குன்னா நம்ம அந்த நேஷ்னல் சாங்கான வந்தே மாதரத்துக்கு இருக்குது. January 24, 1950 இது அந்த டே எப்போ நேஷ்னல் ஆந்தம் ஹிந்தியில் மாற்றி அக்செப்ட் பண்ண டே January 24, 1950. அப்போ இருந்த பிரசிடெண்டான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்லுவாங்கன்னா came up with a statement in the Constituent Assembly, a song Vande Mataram with a which has played a historic part in the struggle for Indian freedom shall be honored equally with Janaganamana and shall have equal status with it. என்னன்னா ஜனகணமன தான் நம்மளோட நேஷனல் சாங். அதை அக்செப்ட் பண்ண அன்னைக்கு January 24, 1950 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்போ இருந்த பிரசிடென்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜனகணமனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்தே மாதரத்துக்கு கொடுக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த சாங் வாஸ் அ பார்ட் ஆஃப் பங்கிம். இந்த சாங் வந்து எதில் இருந்து எடுத்திருப்பாங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட ஃபேமஸ் நாவலான ஆனந்த் மத் அப்படிங்கிற நாவல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. நாவல்ல இருந்து எடுத்திருக்காங்க. என்ன நாவல்னா ஆனந்த் மத் அப்படிங்கிற நாவல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது பிளட்ஜ் பார்க்கலாம். பிளட்ஜ் இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிளட்ஜ் இருக்குல்ல, அது வந்து யார் எழுதுனானா பிடிமாரி வெங்கட சுப்புராவோ. பிடிமாரி வெங்கட சுப்புராவோ எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாருனா தெலுங்குல எழுதியிருப்பார். யாரு? பிடிமாரி வெங்கட சுப்புராவோ நேஷனல் பிளட்ஜை தெலுங்குல எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசம். இது வந்து நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசம்
இதுதான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம். இது என்னன்னு பார்க்கலாம். The curd which we consume every day is curdled from milk by a microorganism called Lactobacillus delbrueckii. பாலை தயிரா மாத்திர பாக்டீரியாவுக்கு பேர் லாக்டோபாசிலஸ். லாக்டோபாசிலஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதோட ஃபுல் நேம் என்னன்னா லாக்டோபாசிலஸ் டெல்ப்ரூக்கி. லாக்டோபாசிலஸ் டெல்ப்ரூக்கி. அதை எப்போ அவர் நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா 2012 நம்மளோட நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசமாக இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. லாக்டோபாசிலஸ் டெல்ப்ரூக்கி. பாலை தயிரா மாத்திர ஒரு வைரஸ் கிடையாது, பாக்டீரியா. லாக்டோபாசிலஸ் டெல்ப்ரூக்கி. அடுத்தது கரன்சி ஆஃப் இந்தியா. கரன்சி ஆஃப் இந்தியா வந்து இந்த இந்தியன் கரன்சி வந்து ருபீஸ்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கரன்சி ரிலீஸ்டு பை ஷெர்ஷா சூர் இன் த 16th century வாஸ் ருப்பியா. ஷெர்ஷா சூர் வந்து 16th centuryல ருப்பியா அப்படிங்கிற ஒரு கரன்சியாக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ருப்பியால இருந்து தான் நம்மளோட கரன்சிக்கு ருப்பீஸ் அப்படின்னு பேர் வச்சோம். திஸ் ருப்பியா ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ருப்பீஸ். த சிம்பிள் ஆஃப் ருப்பீஸ் இஸ் இதுதான் சிம்பிள். இப்படி So, this was designed by D. உதயகுமார் from தமிழ்நாடு. டி உதயகுமாருங்கிறவங்க தமிழ்நாடுல உள்ளவங்க தான் இந்த ருப்பீஸ்க்கு வந்து இந்த சிம்பிளை வந்து டிசைன் பண்ணாங்க. எப்போனா இயர் 2010ல். கரன்சி ரிலீஸ் பை ஷெர்ஷா சூர் இந்த 16th century வாஸ் ருப்பியா. அதோட சிம்பிள் அதை வந்து நம்ம ருப்பீஸ் இப்போ ஃபாலோ பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அதோட சிம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணது யாருன்னா டி உதயகுமார் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த இயர் 2010. அடுத்தது நேஷனல் கேலண்டர். During the reign of Emperor Kanishka, he has begun following a new calendar in the year 78 CE or Common Era or AD. The year begins from spring equinox, which falls on March 22. During a leap year, it begins on March 21. Our country follows this calendar. என்னன்னா கனிஷ்கா அப்படிங்கிற ஒரு எம்பரர் வந்து கனிஷ்கா எல்லாருக்கும் தெரியும். கனிஷ்கா அப்படிங்கிற எம்பரர் வந்து 78 ADயில் வந்து ஒரு புது கேலண்டர் உரைக்கு ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த கேலண்டர் எப்போ ஆரம்பிக்குன்னா March 22, அதாவது ஸ்ப்ரிங் ஈக்குனோக்ஸ் அன்னைக்கு. March 22 ஸ்ப்ரிங் ஈக்குனோக்ஸ் அன்னைக்கு ஆரம்பிக்குது. லீப் இயரில் அது எப்போ ஆரம்பிக்குன்னா March 21. ஏன்னா லீப் இயரில் ஒரு நாள் அதிகம் இல்லை, அதனால அது March 21ல் ஆரம்பிக்கும். சாதாரண வருடங்களில் March 22ல் ஆரம்பிக்கும். அது என்னைக்குன்னா ஸ்ப்ரிங் ஈக்குனோக்ஸ். அதில் ஆரம்பித்து ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுதான் நம்மளும் இப்போ ஃபாலோ பண்ணுறோம். த ஃபேமஸ் ஆஸ்ட்ரானமர் மெக்னத் சஹா, இதுதான் சஹா கேலண்டர் அப்படி சொல்லுவோம். மெக்னத் சஹா அப்படிங்கிற ஃபேமஸ் ஆஸ்ட்ரானமர் தான் இந்த கேலண்டர் ரிஃபார்மேஷன் கமிட்டி ஹெட் பண்ணி இந்த மாதிரி கனிஷ்கா அப்படிங்கிற எம்பரர் வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொன்னது இந்த மெஹ்னத் சஹா. அவங்க தான் எப்போன்னு சொல்லுவாங்கன்னா அதையும் ஸ்ப்ரிங் ஈக்குனோக்ஸ் அன்னைக்கு தான் 22nd March. ஆனால் வருஷம் என்னது 1957ல் இந்த 22nd Marchல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கேலண்டர் தான் இந்த சஹா கேலண்டர். அவர் வந்து இந்த கமிட்டிக்கு ஹெட் பண்ணதுனால சஹா கேலண்டர்னு பேர் வந்தது. அதுதான் நம்மளோட நேஷ்னல் கேலண்டர். இட் வாஸ் தென் அக்செப்டட் பை த கமிட்டி அஸ் அ நேஷனல் கேலண்டர். எப்போ அக்செப்ட் பண்ணுவாங்க? அதே ஸ்ப்ரிங் ஈக்குனோக்ஸ் 22nd March 1957ல். நேஷனல் சிம்பிள்ஸ் ஹெல்ப் இன் யுனைட்டிங் த டைவர்சிஃபைட் செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் டு இன்ஸ்டில் பேட்ரியட்டிசம். எதுக்கு நேஷனல் சிம்பிள் வைக்கிறாங்கன்னா, இப்படி டால்ஃபின், ஸ்னேக் இதெல்லாம் எதுக்கு வைக்காங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு யூனிட்டி, ஒற்றுமையை உருவாக்குறதுக்கும் நம்மளுக்குள்ள ஒரு பேட்ரியட்டிசம், தேசபக்தியை கொண்டு வர்றதுக்கும் தான் இந்த நேஷனல் சிம்பிள் வச்சுருக்காங்களாம். அடுத்தது நேஷனல் ஹாலிடேஸ். எதெல்லாம் நேஷனல் ஹாலிடேஸ்? இண்டிபெண்டன்ஸ் டே. என்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே? August 15 is celebrated as Independence Day to commemorate India's freedom from British rule. This auspicious day is also marked as the birth of world's biggest democracy, India. இதில் என்னென்னா நம்மளுக்கு August 15 இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சுதந்திர தினம்னு எல்லாருக்குமே தெரியும். இது முக்கியமானது என்னென்னா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டெமோக்ரஸி என்னது? நம்ம தான் உலகத்திலே பெரிய மக்களாட்சி நாடு எதுனா இந்தியா தான். On the day India gained independence, Mahakavi Bharatiya's poem ஆடுவோமே பல்லு பாடுவோமே and it was sung over the air All India Radio by T.K. Pattammal, a famous singer of Carnatic music. என்னன்னா இப்போ August 15, 1947 இந்தியா வந்து விடுதலை ஆயிட்டு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்தோட ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படிங்கிற மகாகவியோட பாட்டை, பாரதியாரோட பாட்டை ஆல் இண்டியா ரேடியோவில்
கர்நாடிக் சிங்கரான டி கே பட்டம்மாள் அப்படிங்கிற கர்நாடிக் சிங்கர் வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமேங்கிற பாரதியார் பாட்டை ரேடியோவில் பாடுனாங்க அந்த டே ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அன்னைக்கு. The celebration of Independence Day continues every year. The Prime Minister unfurls the national flag on Independence Day at the Red Fort, New Delhi. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யாரு கொடி ஏற்றுவாங்க ரெட் ஃபோர்ட்ல? எங்க? ரெட் ஃபோர்ட்ல இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யார் கொடி ஏற்றுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஏற்றுவாங்க. அதே அப்படி ஆப்போசிட்ல ரீபப்ளிக் டேல நடக்கும். ரீபப்ளிக் டேல யார் கொடி ஏற்றுவாங்கன்னா பிரசிடென்ட். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யார் கொடி ஏற்றுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அட் த ரெட் ஃபோர்ட், நியூ டெல்லி. அடுத்தது ரீபப்ளிக் டே பற்றி பார்க்கலாம். ரீபப்ளிக் டே on 26th January 1950, India was declared a democratic state. 26th January 1950 தான் இந்தியா வந்து ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும். அதை தான் ரீபப்ளிக் டேவாட்டு கொண்டாடுறோம். பப்ளிக்னா மக்கள், ரீபப்ளிக் ஜனநாயக நாடு. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்போ தான் முழுமை பெற்று வரும். Every year this day is commemorated as the Republic Day. The Constitution commenced on 26th January 1950. அதாவது ஒரு நாட்டை ஆளணும்னா ஜனநாயக நாடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கணும். அந்த வழிமுறைகளை வகுக்கிறது தான் அந்த கான்ஸ்டிடியூஷன், ஆர்டிகல், ஷெட்யூல்ஸ், அந்த விஷயங்கள். அந்த கான்ஸ்டிடியூஷனும் எப்போ கமெண்ட்ஸ் ஆகும்னா இந்த நம்ம ரீபப்ளிக் டே அன்னைக்கு தான் கமெண்ட்ஸ் ஆகும். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கமெண்ட்ஸ் ஆகாது. ரீபப்ளிக் டே அன்னைக்கு தான் கமெண்ட்ஸ் ஆகும். எப்போனா 26th January 1950. From August 1947 to 26th January 1950, Queen of Britain was the honorary head of India. Honorary head of India. இப்போ வந்து சுதந்திரம் அடைஞ்சது வந்து August 15, 1947ல் நம்ம மக்களாட்சியாக மாறினது வந்து 26th January 1950ல். இடைப்பட்ட அந்த 3 ஆண்டுகள் வந்து நம்மளை யார் ஆட்சி செஞ்சாங்கன்னா குயின் ஆஃப் பிரிட்டன் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சும்மா ஒரு மதிப்பு அந்த மாதிரி ஹானரரி ஹெட்டாக தான் இருந்திருக்காங்க. யாருன்னா குயின் ஆஃப் பிரிட்டன் தான் ஹானரரி ஹெட். The day India was declared as a democratic state, the president became the first citizen of India. First citizen of India யாருன்னா president. On the Republic Day, the President of India hoists the national flag and Red Fort, New Delhi. அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிஎம் பிரைம் மினிஸ்டர் வந்து கொடியேற்றுவாங்க. ரீபப்ளிக் டே அன்னைக்கு பிரசிடென்ட் வந்து கொடியேற்றுவாங்க. அப்புறம் இந்த டூயினோ பாக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் நான் வந்து காந்தி ஜெயந்தி பார்க்கலாம். த பர்த்டே ஆஃப் Mahatma Gandhi, the father of our nation, was declared one of the national festivals. இந்த பர்த்டே இவரோட நம்ம காந்தியோட பர்த்டே தான், காந்தி தாத்தாவோட பர்த்டே தான் நம்ம வந்து காந்தி ஜெயந்தியாட்டு கொண்டாடுறோம். அது எப்போனா நம்மளுக்கு தெரியும், October 2nd. In 2007, United Nations declared October 2nd as International Day of Non-Violence. 2007ல் யுனைடெட் நேஷன் இருக்குல்ல, அது வந்து காந்தி ஜெயந்தி நம்ம வருஷா கொண்டாடிட்டு இருக்க காந்தி ஜெயந்தியை அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸாக டிக்ளேர் பண்ணாங்க. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸாக 2007ல் யுனைடெட் நேஷன் வந்து காந்தி ஜெயந்தி, அதாவது காந்தி பர்த்டேவை டிக்ளேர் பண்ணாங்க. அவ்வளோதான் இந்த லெசன் ஃபுல்லாகவே இந்தியாவில் உள்ள சிம்பிள்ஸ் என்ன அந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுத்துருப்பாங்க. நான் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு மோட்டிவேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.